அரோகரா. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு அரோகரா. குருநாதர் பாண்டி சித்தருக்கு அரோகரா. 33 தேவாதி தேவர்களுக்கு அரோகரா. திருவாரூர் எல்லை யார் இருக்கீங்களா? திருவாரூர் பகுதி, திருவாரூர் ஒரு கனி கலந்துச்ச. திருவண்ணாமலை, திருவண்ணாமலை, திருவண்ணாமலைக்கு அரோகரா. வாங்க, கால் விட்டு வாங்க. யாருப்பா இவர்? யாருப்பா? ஓ சரி சரி, அந்த லைன், அந்த லைன். 3 தடவை கால் விட்டு வா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. மைக்கை சரியாக வைக்கலை எனக்கு. வரலாம் வா. 14 ஆண்டுகளுக்கு முன்னால் உன் தந்தை வழியை சார்ந்த உறவினர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைந்த பகையும் வேதனையும் வந்துச்சு. அதில் விளைநிலத்திலிருந்து வீட்டு நிலம் வர பகையும் பிரச்சனையும் ஆகி இன்று வரை அந்த உறவுகள் ஒன்றுபட முடியாமல் வஞ்சனை போராட்டத்தால் நடந்து கொண்டிருக்கும். இப்பொழுது ஈராண்டு காலம் நீ நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் கடன்களும் இடங்கள் கைவிட்டு போய்விடுமோ என்ற ஒரு பயமும் உள்ள வேதனையும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகளையெல்லாம் தீர்த்து உங்களை செம்மையாக வாழ வச்சா போதுமா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. நீ இருந்துச்சு போ. என்னடே தம்பி, பொல்லாத பேலாக இருக்கியே நீ. ஆலே மரத்து கிளி பச்சை கிளி. பிள்ளையை கொஞ்சம் அடக்கி வளர்த்துக்கணும். நல்லா படிக்க வச்சு அரசு உத்தியோகத்துக்கு போக வச்சுருக்கிடுவோம். அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. கல்யாண காலம் வரும்பொழுது கொஞ்சம் மனசு தயங்கும். அந்த ஸ்டாப்லேயே உங்களுக்கு நான் வாங்கி தரேன். படிச்சிருவா, சந்தோஷப்பா. இன்னும் ஒரு கேள்வி இருக்குது, சொல்லு. இந்தா பௌர்ணமியிலிருந்து தொழில் ஆரம்பிக்கலாம், வெற்றி உண்டு. கொண்டு சேர்ந்துடும். பக்கத்தில் வாடா. மைக்கை கரெக்டாக வைப்பா. யார் இருக்காங்க? அது தள்ளி வைக்கணும். ஆ ஓகே, அப்படி வச்சுக்கோங்க, போகலாம். அதே திருவண்ணாமலை, என்னுடைய தொழிலும் நல்லா இருக்கணும், எனக்கு வாழ்க்கையும் அமைச்சு தரணும் கேட்டு வந்தவன். ஆ கரெக்ட், ஓகே. சிங்கார புன்னகை கண்ணார கண்டால். வாடா தம்பி, வாடா தம்பி, வாடா தம்பி, வாடா தம்பி. பேசவா? என்னடா வேணும் உனக்கு? கண்ணை முடுறா தம்பி. அங்கே போய் கால் விட்டு வா. அம்மா நீ யார்? இங்கே வந்துருக்கிய? சரி ஓகே. வரலாம். ஆ சரி, பார்ப்போம். உன்னை 1000 கண்ணோடு பார்த்தேன், 1000 கண்ணுடைய ஆள். பச்சையம்மான்னு ஒரு தெய்வம் வருது, எங்கே இருக்காடா? இருக்காங்களா? அங்கே தள்ளி போனால் முனீஸ்வரன் ஒரு சாமி வரார, இருக்காரா? இப்போ ஈராண்டு காலங்களாக உனக்கு தொழில் நடத்த முடியாமலும் மனவேதனையும் உறவினர்களுக்குள் தன்மான குறைவும் கடன்களால் பாதிக்கப்பட்ட வேதனையும் நடக்கு. இதிலிருந்து விடுதலையாக்கி தரணும், தொழில் வளப்படுத்தணும். வேறு என்ன வேணும் உனக்கு? ஆம்பளை பிள்ளை வேணும். வேல்முருகன்னு பேர் வச்சுக்கா. குழந்தை பிறந்தாச்சு. நல்லா. கருப்பசாமிக்கு. அதே திருவண்ணாமலை, வாடா தம்பி வா. இல்லை கல்யாணம் முடிச்சிட்டியா? அது மட்டும் முடிக்கலை, கால் வந்துட்டு வா. ஏக்கா உங்களுக்கு திருவண்ணாமலையா? புழுகுடி புழுகுடி. பார்த்தியா எந்த ஊர்? அங்கே உட்காருங்க, நான் இப்போ கூப்பிடுறேன். அங்கே வாரேன். குதிரை அங்கே கால் வைக்கலை. அங்கே உட்காருங்க, வரேன். இன்னொரு கால் வந்துட்டு நீ புழுகுடி புழுகுடி. எட்டடுக்கு மாளிகையில். வாடா. என்ன படிச்சிருக்க? படித்து முடிச்சிட்டியா? பார்த்து பார்த்து சிரிக்கிய. ரெடி ஆகுதா வண்டி? சரி, காலைல வந்துட்டு வா.
அமைக்கலான்னு பார்க்க நடக்க மாட்டேங்குது. கண்ணை வச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்? இன்னும் ஒன்றும் அமையலை. உட்கார். இப்போ உனக்கு நிலையான ஒரு பணியை உருவாக்கி தரணும். அதுக்கு பிறகு நீ நினச்ச மாதிரி அந்த கல்யாணத்தை நடத்தி தரணும். அவ்வளோதானே? இப்போ எங்கே அப்ளிகேஷன் போட்டிருக்க? எப்படி எங்கே போட்டிருக்க? நேஷனல் லேர்சன். அப்படியா? ஆ ஆ கால் வந்துட்டு வா. 3வது செலெக்ஷனில் அங்கே வேலைக்கு போயிடுவேன். மூன்றாவது செலெக்ஷனில் வேலைக்கு போயிடுவேன். 2025 முடிவுன்னு இவனுக்கு ஆர்டர் ஆகிடும். வெற்றியாகி வருவேன். வேறு என்ன வேணும்? கடனை தீர்ப்போம். எந்த பொம்பளையும் விரும்பாத உனக்கு செட் ஆக மாட்டான். முறையாக கல்யாணம் முடிப்போம். போ. யாரையும் நினைக்க வேண்டாம், நம்பவும் வேண்டாம். ஓடு. சரியா? கர்மசாமிக்கு திண்டிவனம். திண்டிவனம் வாங்க. திண்டிவனம் எந்த ஊர்ப்பா? திண்டிவனத்தில் அப்படியா? அங்கேருந்து காஞ்சிபுரம் போகக்கூடிய ரூட்டா? மரக்காணம். நல்ல காணமுல்ல அது. வருவிடுமா? என்ன வேணும் உனக்கு? 1 2 3 4 5 6 3 டாக்குமெண்ட்டுமே அவங்க கைக்கு போயிடுது. ஒன்றுமே ஓடாது. கால் வந்துட்டோப்பா. இப்போ அவன்கிட்டருந்து உனக்கு பணம் வேணுமா, சொத்து வேணுமாடா? கண்டிப்பாக வேணும். நீயே கேஷ் போட்டாலும் நீ கையெழுத்து போட்டு அன்றைக்கே கொடுத்துட்டு தர முடியாதும்பாங்க. அதுக்கு என்ன செய்ய போகிற? பணம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கியா? 2 பேரை சம்மதிக்க வைக்கிறேன். ஒருத்தன் சம்மதிச்சிட்டானா முடிஞ்சிடும். மாற்றி தரேன். போ. நல்லா இன்னைக்கு உத்தரவு. அவ்வளோதான். அங்கே போ. கர்மசாமிக்கு. கர்மசாமிக்கு. அப்படியா? சரி, ஓகே. கோயம்புத்தூர். கொச்சாம்புத்தூர். கோயம்புத்தூர் வாங்க. கோயம்புத்தூர் நீங்கள் மறைக்காம நினைங்க பையன். இங்கே தள்ளிவா. அப்படி பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் வாங்க. வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாம்மா. என்ன வாழ்க்கைம்மா? யாருக்கு? தாய் என்னாச்சு? அவர் கால் வந்துட்டு வா. இன்னும் ஒரு பிரச்சனை பண்ணானா பண்ணாட்டமாக இருந்தால் தான் என்ன? ஆசைக்கு ஆசை வச்சேன், அப்புறந்தான் டேஸ் போட்டேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்காரரை போய் பார்த்தேன். தேவையில்லாத வார்த்தையை வயதுக்கு மீறி பேசுகிறாரு. புரியுதா? எப்போ சந்தேகப்படணும் மனிதனை? பருவத்தில் சந்தேகப்படலாம். பாடடைஞ்ச பிறகு சந்தேகப்பட்டு என்ன செய்ய போகிறான் உலகத்தில்? அப்போ அதில் பார்த்தோம் அறுந்து பூச்சிடா இருக்கும். அதனால் இப்போ வார்த்தைகள் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் போய்கிட்டு இருக்கு. சூசைட் பண்ணிக்கிடுவோமாங்கிற எண்ணம் சில சமயத்தில் உனக்கு தோணுதான். உண்மையா? கால் வந்துட்டு வா. பார்த்தியா? இதெல்லாம் தப்பு இல்லையா? அவனுடைய மனசு மாறுமான்னு கேட்டேன். மாறும். மாற வச்சு சமாதானமாக வாழ வச்சு தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? அந்த நட்புலேருந்து வெற்றியாக்கி தரேன். வெளியாக்கிடுவோம். இந்தா போய்ட்டு வரலாம். அதே கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க. யாருக்குமா? என்ன பிள்ளை? என்ன இதா? கால் வந்துட்டு வா. உட்கார். உன் பிள்ளைய போய் பார்த்தேன். நல்லா உட்காருமா. முதல்ல உன் பிள்ளைய பார்த்தேன். படிப்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனம் சலனமாகிருக்கு கொஞ்சம். அதனால் இந்த படிப்பை முழுமையாக்குறதுக்கு முன்னாலே கல்யாணம் முடிக்க வேண்டியது இருக்குமோங்கிற ஒரு சில குழப்பமான நிலை உன் உள்ளத்தில் தோன்றி இருக்கிறது. கால் வந்துட்டு வா.
அவன் மனசு அலைப்பாய்ந்து வேற ஒரு நட்பில் மனம் குழம்பி இருக்கிறா. அந்த நிலைகளை மாற்றி உன் பிள்ளைய ஒருங்கிணைச்சி தந்தால் போதும்ல. இன்னொரு தடவை கால் விட்டுவா. அப்படியா? என் தொழிலும் பண நஷ்டத்தையும் தீர்த்து தரணும்னு கேட்டு வந்தது யாருப்பா? இந்தா உன் பிள்ளைய மாற்றித்தாரேன். 3 முறை என்னை வந்து பார், வெற்றியாகுவாய், ஆனந்தமடைவாய். நல்லா இருப்பவர்களை இந்தப்பா கிளாஸ் நிறுத்துவா. கனி அவர்களுக்கு கிளாஸ். என்னடா தொழில் பார்க்குற தம்பி? ஆ ஆ? என்ன தொழில் பார்க்குற? கால் வந்துட்டு வா. என்ன உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா தரேன், எனக்கு ஒரு 50 கோடி தரீங்களா? தர முடியுமா? முடியாது. 5 லட்சத்தையே திருப்பி தர முடியாத 50 கோடி எப்படி கொடுப்பே? வாடா தம்பி வா. என்ன பண்ணணும் இப்போ? வியாபாரத்தை நல்லா பெருக்கி தரேன். உன்கிட்ட கொஞ்சமாக பணம் கட்டி கூடுதலாக பணம் தரோம்னு சொல்லி ஒருத்தன் ஏமாற்றுவான். அதில் போய் நீ லாக் ஆகிடாத. முன்னக்கூட்டியே உனக்கு நான் சொல்லி வைக்கிறேன். எனக்கு ட்ரஸ்ட்டில் இருந்து பணம் வருது, அங்கே இருந்து பணம் வருதுன்னு சொல்லி உன்னை லாக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் பிளான் போட்டுட்ருக்கான். மாட்டிக்கிறாத. இப்போ 1.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் சரியில்லை. உனக்கு வரக்கூடிய பொருள்களை வாங்குறதுக்கு கூட சில விதத்தில் பணம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த தொழில் வந்து வளமாகுமா ஆகாதா? இடம் மாறி போச்சா? அப்படி இல்லைன்னா வேறு எதுவும் நமக்கு தடை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் உன் உள்ளத்தில் இருக்குது. ஆனால் இந்த தொழிலை வச்சு அடைக்க முடியாத அளவுக்கு ஒரு கடனை நீ பெற்றிருக்க. இந்த நிலைகளை மாற்றி வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டு வா. வேறு என்னடா வேணும்? கடனை அடைச்சி தரேன், கண்ணியமாக வாழ வைக்கேன். இந்தா வச்சுக்கா, பெருக்கிக்கா போ. கர்மசாமிக்கு பிள்ளையின் மனநிலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும் வந்தவங்க யார்? வாமா. என்னம்மா, எந்த பிள்ளைக்கு மனநிலையை தெரியணும்? ஓய், நான் ஒன்று சொல்லணும், அதுக்கு மட்டும்தான் வரணும். பிள்ளையின் மனநிலைகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர், தன்னுடைய தொழில் வளமாகணும்னு கேட்டு வந்தவங்க. வாப்பா. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவங்க பின்னால் யோசித்துக்கிட்டு நிற்காங்க. கால் வந்துட்டு வாங்க. ஹாய், வராரு, பார்த்துக்கிடுவோம். எந்த ஊருமா? கோயம்புத்தூரா? கோயம்புத்தூர்ல எங்க? அப்படி ஒரு இடம் இருக்கோ? உன் வீட்டு பக்கம் போனேன், கற்பராயன் ஒரு சாமி வராங்களே, எங்கே இருக்காக? அந்த எல்லையில் பாதையில் இருக்கார். அப்புறம் காளியம்மா, மாகாளின்னு ஒரு தாய் வராள, காளியம்மா, அது எங்கே இருக்குது? கால் வந்துட்டு வா. சின்னாளம் பட்டியிலே கண்டாக்கி யாரே கட்டி விடவா. வா. இப்போ என்னப்பா வேணும் உனக்கு? என்ன தொழில் பார்க்க? தொழிலில் பல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. என்ன தொழில்? நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஒரு பொம்பளையால் பிரச்சனை வரும் அந்த கம்பெனிக்குள்ளே. அதே மாதிரி உன்னை அங்கேருந்து வெளியே கொண்டு போகணுன்னு சொல்லி சில குழப்பங்கள் நடக்கும். நிறையா நடந்துருச்சு. ஆமாம். ஆனால் நீ குற்றவாளி இல்லைங்கிறது கடவுளுக்கும் எனக்கும் தெரிந்த உண்மை. உன்னை நேர்மையாக்கி தரேன். கால் வந்துட்டு வா. இந்த உன் தொழிலில் எந்த இடைஞ்சல்லாமல் வாழ வச்சு தரேன். வீட்டில் ஒரு பெண்ணடியாளுடைய உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், அதையும் வெற்றியாக்கி தரேன். உன் பையனுக்கு நிலையான தொழில் அமைச்சு தரேன். அவனை என்கிட்ட கூட்டு வந்துட்டு சரியாயிடுவான். கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? என்னுடைய ஆஸ்தி, தோட்டம், நிலம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாராவது? நீ வாமா, கால் வந்துட்டு சொல்லலாம். ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை என்று வேதனைப்பட்டு வந்திருப்பவர் யார்? முன்னால் வாங்க.
ஒரு கோபுரம் தெரியுதப்பா, ஒரு கோபுரம் தெரியுதப்பா. வரலாம். உங்கள் ஊருக்கு போகிற உள்ள ஒரு சாமி கோபுரம் தெரியுது, அது என்ன கோபுரம், என்ன கோயில்? கோபுரத்தோடு வச்சுருக்காங்களா? கால் வந்துட்டு கொங்குமணி திருநாட்டில் என்னடா வரலாம். திருவாடனை என்ன வேணும்? யாருக்கு? மணிப்பூர் துறவி பக்கத்தில் வா. மூச்சு சம்பந்தமான ஒரு சந்தேகம், இதயம் சம்பந்தமான பாதிப்பு இருக்குமோன்னு ஒரு ஐயப்பாடு, முதுகெலும்பு வலி, தலை சுற்று, கழுத்து உளைச்சல், வியர்த்தல், இது போன்ற ப்ராப்ளம் இருக்குது. அதனால் நமக்கு மறைமுகமாக நம்மளை தாக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் உனக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. தேனோரே நாயக வரலாம். வேறு என்னம்மா வேணும்? பிளட்டெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுத்தியா? என்ன சொன்னாங்க? இந்தா உன் உடல்லையும் எந்த நோயும் வராமல் உன்னை காப்பாற்றுறேன், ஆபத்து வராது. வேறு என்ன வேணும்? அப்படியா? பௌர்ணமி அன்னைக்கு வந்து சார் வெற்றி ஆயிடலாம். காலம் கர்மசாமிக்கு வாப்பா. என்ன செய்தவருக்கு? யாராவது ஒரு ஆள் வாய் திறந்து சொல்லுங்க, என்ன செய்து? அவர் அமைதியாக உட்கார சொல்லிட்டு நீங்கள் சாமியை கும்பிட்டுவாங்க. நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், அமைதியாக உட்காருங்க. சொல்லித்தரேன். நரம்பியல் சம்பந்தமான பிணி, புரியுதா? அது மட்டும் இல்லாமல் உப்பு போன்ற சத்துக்கள் கூடி பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் நினைக்கிறது மாதிரி செய்வன வைவன கோளாறுலாம் ஒன்றும் நடக்கலை. தேவையில்லாமல் அப்படி ஒரு செலவுகளையும் அப்படி ஒரு சிந்தனைகளையும் நீங்கள் வச்சுக்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து மீள முடியாது. அதனால் நரம்பியல் சம்பந்தமான பிணிக்கு வேண்டிய மருத்துவமே இதுக்கு சரியானது. இப்போதைக்கு கிரகங்களால் ஆன பிரச்சனை தான் இது. இதிலேருந்து வெற்றியாக்கி மீட்டி கொண்டு வந்துடலாம். மன தைரியமாக இருக்கலாம். 3 ஊர் 1 ஊரை கால் வந்துட்டு வரலாம். கால் வந்துட்டு வாங்க. மெல்ல மெல்ல போகணும், மெல்ல போகணும், விழுந்துடக்கூடாது. வரலாம். குறிப்பிட்ட காலத்தில் இரவில் தூக்கம் வராத மனநிலைகள் ஓடி இருக்கும். உட்காரண்டா, நிற்கட்டும். மனோவியாதி சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கும். இவைகள்லாம் மாறக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஜெயிச்சு தரேன், உன் பிள்ளையை காப்பாற்றியாச்சு, ஆபத்து வராது. 3 மாதங்கள் ஆகும். மன தெளிவடைந்து அந்த வேலையை தொடர்ந்துக்கலாம். பக்கத்தில் வாங்க. அந்த பணத்தை வாங்கி தரணுமா? வாங்கிடுவோம். சரி, யாருன்னு பிறகு சொல்லிட்டு போங்க. இவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்காங்க. கர்மசாமிக்கு திருவாடனை
திருவாடனை. எங்கே நீயோ என்னென்ன வேணும்? பையங்க எங்கே இருக்காங்க? காலில் வந்துட்டு வரலாம். அதை விட்டு ஒன்றும் பேசல. அதான் போய் இந்த கடன்கள் இருந்து மீளுவதற்கு 9 மாத காலங்கள் ஆகும். இப்போதைக்கு இரவில் மனநிறைவாக சாப்பிட்டோம் தூங்கினோங்கிற நிலைமை இல்லாத வேதனை இருந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு உன் பிள்ளையின் நினைவு உணர்வுகள் ஒரு பக்கம் காரணம். வீட்டில் இன்னொருவருடைய உடல்நிலைகளும் பாதிக்கப்பட்டு மனவேதனைக்குரியதாக சுறுசுறுப்பு இல்லாமல் நடக்க முடியாத நிலைகளில் இருப்பாங்க. அந்த நிலைகளையும் நான் மாற்றி தாரேன். உனக்கு வருமானத்துக்கு ஒரு வழியை தாரேன். வேறு என்னப்பா வேணும்? என்ன தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒரு வியாபார ஸ்தாபனத்தை உருவாக்கி தரேன். இருந்து வேதனை இல்லாமல் நடத்தலாம். ஒரு சிறிய கடை நான் நடத்தித்தரேன். சந்தோஷம். கர்மசாமி கூப்பிடலாம், போய் உட்காருங்க தம்பி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? பத்தமடை 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 வாங்க. காலில் விட்டு வரலாம். உங்களுக்கு பத்த முடியாக்கா? செவலா? சரி, பக்கத்தில் தானே, ஒன்றும் பிரச்சனை. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் இலையில் கருப்பசாமியும் இருக்குது, அதனுடைய தென்பால் சொலமாடசாமியும் இருக்கார். இருக்காங்களா? ஏற்கனவே 12 ஆண்டுகளுக்கு முன்னால் குடும்ப முன்பகையும் பிரச்சனைகளும் உங்கள் குடும்பத்தில் நடந்ததுண்டு. அதில் இப்போ 2 ஆண்டுகளுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதமும் போட்டி பொறாமைகளாலும் மாந்திரிக பில்லி சூனியங்கள் நடந்து உடல்நிலைகள் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைகளிலிருந்து விடுதலையாக்கி உங்களை வாழ வச்சு தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டு வரலாம்.